இன்ஸ்டாவில் ரீல்ஸ், கோவிலில் கல்யாணம். கேமரா முன்பு கலக்கலாக போஸ் கொடுக்கும் இந்த ஜோடியை பார்த்து மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத புனிதமான காதலர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு கள்ளக்காதல் ஜோடி. கட்டிய கணவனையும் 8 வயது மகனையும் அம்போவென விட்டுவிட்டு கள்ளக்காதலனுக்கு கழுத்தை நீட்டியிருக்கிறார் இந்த ரீல்ஸ் ராணி. பாசமான பொண்டாட்டியை பிரிந்து வெளியூரில் ராப்பகலாக உழைத்து கொட்டிய கணவனுக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் நெலமங்கலா அடுத்த ஜக்கச்சந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். 35 வயதான இவருக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்னர் நேத்ராவதி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் உள்ளார். ரமேஷ் ஒரு லாரி டிரைவர். இதனால் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாசத்திற்கு ஒரு முறையோ தான் வீட்டிற்கு வருவார். மற்ற நேரமெல்லாம் சவாரிக்கு வெளியூருக்கு சென்று விடுவார். 30 வயதான நேத்ரா மட்டும் மகனோடு வீட்டில் தனிமையில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வேலைக்கு சென்றுவிட்டு ரமேஷ் வீடு திரும்பிய போது அங்கு நேத்ராவதி இல்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது. நேத்ரா எங்கு சென்றார், என்ன ஆனது என எந்த தகவலும் இல்லை. 8 வயது மகனும் வீட்டில் இல்லை. அப்போதுதான் தற்செயலாக இன்ஸ்டாகிராமுக்குள் நுழைந்த கணவனுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. அதில் நேத்ரா மாலையும் கழுத்துமாக வேறு ஒரு வாலிபருடன் நின்றிருக்கும் போட்டோவையும் கோவிலில் வைத்து தாலி கட்டிக்கொள்ளும் வீடியோவையும் கண்டு மிரண்டு போயிருக்கிறார். மேலும் மனைவியின் இன்ஸ்டா ஐடியும் சந்தோஷ் நேத்ரா என பெயர் மாற்றப்பட்டிருந்தது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ரமேஷ். புகாரின் பேரில் நேத்ராவை விசாரிக்க போலீசார் அழைத்திருக்கிறார்கள். அதன்படி புது கணவனின் கையை பிடித்துக்கொண்டு வழக்கறிஞரோடு காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார் நேத்ரா. அங்கே விசாரித்த போதுதான் ஒரு வார இன்ஸ்டா பழக்கம், சாட்டிங், டேட்டிங், காதல், கல்யாணம், ஹனிமூன் வரை அசுர வேகத்தில் டெவலப் ஆகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது.